அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ. قال نبينا صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற இந்த சிறப்பான தினத்தின் இந்த இரவில இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், மஹல்லாவாசிகள், ஊர்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. பாக்கியங்களை வழங்கக்கூடிய பாக்கியவானான அல்லாஹ் எல்லா நலவுகளையும் பெற்றுக்கொண்டவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. இன்றைய பட்ஜெட்டின் தினத்தில அடுத்த ஆண்டுக்கான நமது பட்ஜெட்டை இனிப்பானதாக, சுபிட்சமானதாக, மகிழ்ச்சியானதாக, ஈருலகிற்கும் வெற்றியானதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நம்முடைய ஆயுளை அபிவிருத்தியாக்கி அதில் அமல்களை அழகாக்கி தருவானாக. நம்முடைய ரிசுக்குகளிலே அல்லாஹ் அருள் வளத்தை நிரப்பமாக பொழிந்து அந்த ரிசுக்கின் மூலம் பயன் பெறக்கூடிய மக்களாக, அந்த ரிசுக்கின் மூலம் அல்லாஹுவினுடைய பேர் அருளை பெற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. புனிதமான இந்த தினத்தில, இந்த தினத்தின் பரக்காத்துக்களை கொண்டு ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பானாக. புது புது வியாதிகளிலிருந்தும், சின்ன வியாதிகள் கூட நம்மை அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள், சிக்கல்கள், மருத்துவர்களின் பயமுறுத்தல்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. திடீர் ஆபத்து, திடீர் முசீபத்தை விட்டும், திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொடர்ந்து மருந்து எடுக்கக்கூடிய வியாதிகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பெரும் கிருபையை கொண்டு அவனுடைய ரலாவையும் லிகாவையும் நமக்கு நிரப்பமாக வழங்குவானாக. ரமலானை அடைந்து அதில் அமல்கள் பல செய்து அல்லாஹுவை கூலியாக பெற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, இந்த குர்ஆனை நாம் பரக்கத்தான ஒரு இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் அந்த பரக்கத்தான இரவு ஷாபானினுடைய இந்த 15ஆம் நாள் இரவு என்பதாக குறிப்பிடுவார்கள். பெரும்பான்மையான அறிஞர்கள் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், எல்லா விஷயங்களும் பங்கு வைக்கப்படுகிறது, முடிவு செய்யப்படுகிறது என்கின்ற இந்த வசனத்தினுடைய முடிவிற்கும் இன்றுதான் அனைத்து மனிதர்களினுடைய ரிஸ்க், அனைத்து மனிதர்களுடைய அந்த முடிவு செய்யப்பட்ட அந்த தக்தீரின் பிரகாரம் உள்ள அனைத்தும் மலக்குகளிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது, பட்ஜெட் போடப்படுகிறது என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு இரவு. அன்பிற்குரியவர்களே, ஷாபான் 15ஆம் நாள் இருக்கிறதே, இந்த இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதல் வானத்திலே இறங்கி வந்து இந்த இரவு ஆரம்பமானதிலிருந்து
ஃபஜ்ருடைய நேரம் வரை அல்லாஹ் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பகலிலே நோன்பு வையுங்கள், இரவிலே நின்று வணங்குங்கள். உங்களுக்கு மகுஃபிரத்து தேவையா? நான் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு ரிசுக்கு வேணுமா? உங்களுக்கு நான் ரிசுக்கை வழங்குகிறேன். உங்களுக்கு பலாய் முசீபத்து நோய் நொடிகளில் இருந்து நிவாரணம் வேண்டுமா? அதை நான் தருகிறேன் என்று சொல்வதாக இப்னு மாஜாவிலே அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான இரவாக இந்த இரவு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த இரவிலே பரக்கத்துக்களை தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள், நமக்கு முன் சென்ற உத்தமர்கள் எல்லாம் நமக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான இன்றியமையாத 3 அருட்கொடைகளை மையப்படுத்தினார்கள், வகைப்படுத்தினார்கள். அதில் ஒன்று ரிசுக்கினுடைய அபிவிருத்தி, இரண்டாவது நோய் நொடிகளில் இருந்து நிவாரணம், மூன்றாவது பலா முசீபத்துக்களில் இருந்து நமக்கு அதிலிருந்து அதனுடைய நிவாரணம், பலா முசீபத்துகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. இதற்காக குர்ஆனின் இதயமாக இருக்கக்கூடிய சூரத்து யாசீனை ஓதி துஆ செய்து நமக்கு வளமைப்படுத்தினார்கள், வழிமுறைப்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினங்களில சூரத்து யாசீன் மிகுதியாக ஓதப்பட்டு துஆக்கள் நடைபெறுகின்றன. அல்லாஹ் நாம் ஏந்திய கைகளை வீணாக்காமல் கபூல் செய்து தந்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான பரக்கத்துக்கள் வேண்டும் என்று சொன்னால், அதிகமான நலவுகள் வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகம் துஆ செய்து வர வேண்டும். துஆவினுடைய பழக்கம் வேண்டும். அத்துஆ முஹ்ல் இபாதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், துஆ இருக்கிறதே வணக்கங்களின் மூளை என்று சொன்னார்கள். மனிதனுக்கு ஒரு மூளை எவ்வளவு அவசியம் விளங்கி வைத்திருக்கிறோம். மனிதனுக்கு மூளை இல்லை என்று சொன்னால், மூளையிலே சின்னதொரு தடுமாற்றம், ஒரு சின்ன ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால், ஒரு நரம்பு சுண்டி விட்டால் நிலைமை என்ன யோசித்து பாருங்கள். சரியான முறையிலே அவன் இயங்க முடியாது, பைத்தியக்காரனாக மாறிவிடுவான், ஜுனூனாக மஜ்னூனாக அவன் ஆகிவிடுவான். எனவே மூளை இல்லாத மனிதன் என்று அரைகுறை வேலை செய்யக்கூடியவர்களை திட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். அமல்கள் எத்துணை இருந்தாலும் அந்த எல்லா அமல்களுக்கும் மூளையாக கருவாக துஆ இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நமக்கு அதிகம் துஆ செய்யக்கூடிய பழக்கம் வேண்டும். பரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பரக்கத்தான வாழ்வுக்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும், துஆ கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் மாலி வ வலதி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்ய, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 80 பேரப்பிள்ளைகள், அவர்களுடைய வாரிசுகளை அவர்கள் வாழ்நாளில் கண்ணில் பார்த்தார்கள். 80 வாரிசுகளை, மகன் பேரன் என்ற அந்த அடிப்படையிலே 80 பேரை அவர்கள் வாழ்நாள்ல பார்த்தாங்க. எல்லா தோட்டங்களும் வருடத்தில் ஒரு முறை பலன் கொடுத்தால், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோட்டம் வருடத்தில் 2 முறை பலன் கொடுக்கக்கூடியதாக, அதில் பலன் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய தோட்டத்திலே குங்குமப்பூ கூட விளைந்தது என்பதாக பெண்மேன் மக்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே நபியினுடைய அந்த துஆ அவர்களுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. நமக்கும் நம் துஆ மிகப்பெரிய காரணியாக இருக்கும். நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் முதலில் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நாம் அதை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். ஒரு சின்ன விஷயம், இத கூடவா, இத போயாங்க உங்கள்கிட்ட போய் கேட்கிறது அப்படின்னு சக மனிதர்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே நாம் கூச்சப்படுவோம். எந்த அளவுக்கு முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள் என்று சொன்னால், செருப்போட வாறு அந்து போச்சு. நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அந்து போச்சுன்னா தூக்கி எறிஞ்சிருவோம், பேண்ட் கிழிஞ்சு போடுவான். ஆனா செருப்பு என்ன செய்ய, தச்சு போடுவோங்கிற சிந்தனை வர. பேண்ட் கிழிஞ்சு இருக்கும், சட்டைகள் கொஞ்சம் கிழிஞ்சு கிடக்கும், அதுதான் இன்னைக்கு ஃபேஷன், அதுதான் இன்னைக்கு நவீனம். ஆனா செருப்பு அருந்தா தூக்கி எறிஞ்சிருவோம். அந்த செருப்பு அருந்தால் கூட அதை தைப்பதற்கு அல்லாட்ட கேட்கணும். அப்ப எந்த அளவிற்கு அல்லாட்ட கேட்கணும்? இப்ப நம்ம வாழ்க்கையிலே எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் உண்மையிலேயே நம் பாவங்களை மன்னிக்கிறான். இன்னைக்கு மு க ஸ்டாலின் இருக்கிறாரு, முதல்வராக இருக்கிறார். அடுத்து எலெக்ஷன் தேர்தல் வரப்போகுது, ஏதாவது நகைக்கடன் தள்ளுபடி செய்ய மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க.
தேர்தல் நேரத்துல நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அதற்கு ஒரு கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் பாவங்களை தள்ளுபடி செய்கிறார் இந்த இரவிலே. அன்பிற்குரியவர்களே, நாம கையேந்தி கேட்டா அவன் நம்மை மன்னித்து விடுவார். நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. உடலுக்கான ஆபியத்து தேவை, வாழ்வாதாரத்திற்கான இருப்பிடம் தேவை, ஈருலகிலும் நலவான வாழ்க்கை தேவை, பரக்கத்தான வாழ்க்கை தேவை, சிலருக்கு குழந்தைகள் தேவை, சிலருக்கு ரிசுக்கினுடைய வியாபாரத்தினுடைய பரக்கத்து, சிலருக்கு அன்பு தேவைப்படுது, மனைவி மக்களுக்கு மத்தியில பாசம் நேசம் தேவைப்படுகிறது, சிலருக்கு பெண் அமைய வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது, சிலருக்கு மாப்பிள்ளை அமைய வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான தேவைகள் இருக்கிறது. இதை எல்லாம் நிறைவேற்றுபவன் தான் அல்லாஹ். இதை எல்லாம் நிறைவேற்றி தருபவன் தான் ரப்பு. அவன் தான் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார், அவன் தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, துஆவுடைய பழக்கம் வேண்டும். நம்முடைய தேவைகளை நாம அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கும் போது அதை அல்லாஹ் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நம்மளுடைய துஆ கேட்குதல், கையேந்துதல் எந்த அளவுக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க. எந்த அளவிற்கு நாம் துஆவில் முன்மாதிரியானவர்களாக இருக்கிறோம். 5 வக்து தொழுகா கூட அசர்த்து துஆ செய்வாரு, கூட சேர்ந்து ஆமீன் சொல்லலாம். அதுக்கும் சில இடையூறுகள், கூட்டு துஆ கூடாதுன்னு ஒரு கூட்டை கலப்பி விட்டதனுடைய விளைவு துஆல கூட இல்லாம எந்திரிச்சு போகக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த தொழுதலினுடைய இமாம் ஜமாத்தோடு தொழுகிறோம். அந்த அமலினுடைய பரிபூரணத்துவம் அல்லாஹ்விடத்திலே அந்த துஆ கேட்பதுல இருக்குது. இன்னைக்கு அதை கூட கேட்காம எந்திரிச்சு போயிடுறோம். வாரத்துல ஒரு நாள் ஜும்ஆ தொழுகைக்காக வருகிறோம். எப்ப சலாம் கொடுப்போம், எப்ப ஏதாவது அறிவிப்பு செய்வாரு, இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை அறிவிப்பு வேற யாரு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்போம். எப்படா எந்திரிச்சு போலான். இப்படித்தான் நம்முடைய அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய வெளிப்படையான நிகழ்வுகள் இருக்கின்றன. இனி தனிப்பட்டு நாம எந்த அளவுக்கு கையேந்துறோங்கிறது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் எனக்கும் ரப்புக்குமான வெளிச்சம். அன்பிற்குரியவர்களே, தனிமையிலே இறைவனை நினைப்பவர் சிறந்தவராக இருக்கிறார். எல்லோரும் தூங்கும் நேரத்துல அல்லாஹ்விடத்தில நெருக்கத்தை காட்டுபவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. இதை நிறைவேற்றுபவன் அல்லாஹ்தான். கடையை திறந்து வச்சுட்டோம், எல்லாம் ரெடி ஆயிருச்சு. கஸ்டமரை வரணும், யாரு வர வைக்கிறது? நாம கடையை திறந்து வச்சு விளம்பரம் பண்ணாப்புல கஸ்டமர் வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. அல்லாஹ் தான் வர வைக்க வேண்டும். எனவே நமக்கான தேவைகளினுடைய முன்னோடியாக முதன்மையாக நாம் பரக்கத்தான வாழ்க்கை வேணும்னு சொன்னா துஆ கேட்கின்ற பழக்கம் வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அத்தஹியாத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான துஆவை ஓதி காட்டினாங்க. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி தம்பி வ வஸ்ஸிலி ஃபீ தாரி வ பாரிக் லீ ஃபீ ரிஸ்கி. உலகினுடைய நடுவிலும் இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறார். என்ன இருக்கு இந்த துஆவுல? அல்லாஹும் மக்ஃபிர்லி தம்பி, இறைவா என் பாவங்களை மன்னித்து விடு. வவஸ்ஸிலி ஃபீ தாரி, என்னுடைய இல்லத்தை, என்னுடைய தங்கக்கூடிய வீட்டை விசாலமாக்கி கொடு. இன்னைக்கு வீடுகள்ல எவ்வளவு பிரச்சனைகள், குழப்பங்கள், கடன் தொல்லை, மனைவி மக்களுக்கு மத்தியில அன்பில்லாத சூழ்நிலை, வீடு இருந்தும் அதில் நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் கழிக்கக்கூடியவர்கள், இல்ல வீடே இல்லாம வாடகைக்கு வீடை தேடி அடையக்கூடியவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நமக்கான இல்லம் நமக்கு மகிழ்ச்சியை தரணும், சுபிச்சத்தை தரணும்னா இந்த துஆவை கேட்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும் மக்ஃபிர்லி தம்பி வ வஸ்ஸிலி ஃபீ தாரி, இறைவா என்னுடைய வீட்டை விசாலப்படுத்து, நெருக்கடி இல்லாம ஆக்கு. வீடு பெருசா இருக்கணும்ங்கிறது இருக்கு, வீட்டுல மகிழ்ச்சி இருக்கணுங்கிற கருத்து அதுக்குள்ள இருக்கு. வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, இறைவா என்னுடைய ரிஸ்கில நீ அருள் வளம் செய், பரக்கத்தை பொழிந்தருள் அப்படிங்கிற ஒரு அற்புத வழிகாட்டுதல். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உங்களுக்கு இப்படி துஆ சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம மக்ஃபில்னி பிஹலாலிக அன் ஹராமிக வ பிதஅதிக அம் மஅசியதிக, இறைவா ஹலாலான ரிஸ்கை கொடு, ஹராமை விட்டும் பாதுகாத்துருன்னு ஹலாலான வருமானத்தை தேடக்கூடிய ஒரு அற்புத துஆவை சொல்லி கொடுத்தாங்க. அன்பிற்குரியவர்களே, உணவில்லாதவர்கள் யாரும் கிடையாது. நம்ம உணவுல பரக்கத்து வேணும், நம்ம உணவுல அபிவிருத்தி வேணும், நம்ம உணவுல மிகவும் உடம்புக்கு தேவையான அத்துணை சத்துக்கள் வேணும். இன்னைக்கு விதவிதமான உணவுகள்,
பழைய இயற்கையான காலத்திற்கு நாம திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். எதை சாப்பிட்டா எது நல்லதுன்னு விளங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு கூட்டம் சொல்லுது சோறு சாப்பிடுன்னு, ஒரு கூட்டம் சொல்லுது சப்பாத்தி சாப்பிடுன்னு, இன்னொரு குரூப் சொல்லுது நீ ராகி மாவை சாப்பிடுங்கன்னு சொல்லி, இன்னொரு கூட்டம் கவுனி அரிசி, சீரக சம்பா, இப்படி பலவிதமான அரிசிகளை சாப்பிடுங்க, அதுதான் உங்க உடம்புக்கு நல்லதுன்னு இப்படி பலவிதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி இலை தலைகளை, கீரை வகைகளை, இது மாதிரியான உணவுகளை உங்க உணவுல அதிகம் சேர்த்துக்கங்க, காய்கறிகளை அதிகம் சேர்த்துக்கங்கன்னு இன்னொரு பக்கம் இப்படி. இது அன்பிற்குரியவர்களை இப்படி எந்த உணவுல நமக்கான சக்தி இருக்குதுங்கிறத தெரியாம அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம நாளுக்கு நாள் விதவிதமான ருசி ருசியான புது புது உணவுகளை, சத்தான உணவுகள் தேவைப்படுது இல்லையா? யார் உணவின்றி வாழ முடியுமா? உணவு இல்லைன்னு சொன்னா மூத்தா போயிருவோம், நீண்ட காலம் வாழ முடியாது. அந்த அளவிற்கு உணவினுடைய தேட்டம் இருக்கிறது. நாக்கு ருசியாக கேட்கிறது. ஒரே ஒரு கோழிதான், சிக்கன் தான். ஆனா அதனுடைய பெயரும் வடிவங்களும் வெவ்வேறாக இருக்கிறது. ரசித்து ருசித்து சாப்பிடுகிறோம். எத்தனை ஒரே சிக்கன்ல எத்தனை வெரைட்டி! நாக்குக்கு அப்படி ருசி தேவைப்படுகிறது. இதை விட சிறப்பாகவும் அல்லாஹ் தருவான். ஒரு உணவை சாப்பிட்டதற்கு பின்பு இப்படி துவா செய்யணும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ அத்இம்னா கைரம் மின்ஹு. இறைவா, நான் சாப்பிட்ட இந்த உணவுல பரக்கத் செய்யி, நான் சாப்பிட்ட இந்த உணவுல அபிவிருத்தி செய்யி, வ அத்இம்னா கைரம் மின்ஹு, இன்னும் இதைவிட சிறப்பான உணவு எனக்கு கொடு. இதைவிட சிறப்பு. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன், நாளைக்கு அதை விட சிறப்பு. பிரியாணியை விட வேற ஏதாவது சிறப்பான உணவு இருக்கா? நம்ம அறிவுக்கு இன்னும் புலப்படல. ஆனால் அதை விட தாண்டிய உணவுகள் நிறைய இருக்கிறது. ஆனா ஏதாவது விசேஷம் சொன்னா பிரியாணி போடுறதா வளமையா இருக்குது. ஆனா நிறைய மக்கள் அதை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம சாப்பிடக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு உடலினுடைய சூழ்நிலைகள் அப்படி ஆகிவிட்டது. ஆனாலும் அதைத்தான் நாம முதன்மையான உணவா வச்சிருக்கிறோம். நாம இந்த துவாவை கேட்டா அதை விட சிறந்த உணவா அல்லாஹ் தந்துருவான். இன்னைக்கு உணவினுடைய தேவை இருக்கிறது. மனைவிக்கு செஞ்சு கொடுக்கிற சாப்பாட்டுல ருசி இல்ல. என்ன காரணம்? நாம இப்படி துவா செஞ்சா ஒவ்வொரு நாளும் நம் மனைவி, நம் தாய் செய்து கொடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் விதவிதமான சுவையா இருக்கும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ அத்இம்னா கைரம் மின்ஹு. அப்ப பரக்கத்தான வாழ்வு வேணும்னா இதுவெல்லாம் தேவையாக இருக்கிறது. துஆ வேணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அந்த விசாலத்தை நாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும். கடன் இல்லாத அந்த சூழ்நிலைக்கு அல்லாஹ்ட்ட கேட்கணும். சாப்பிடுகின்ற உணவு சிறப்பாக அமையணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதே மாதிரி தங்குமிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ரப்பி அன்சில்னி மூஸலம் முபாரகா வ அன்த கைருல் முன்சிலீன். மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஓதிய ஒரு அற்புதமான துவா. ஒரு ஊருக்கு நாம போறோம், அந்த ஊர்ல நமக்கு நிம்மதி வேணும்னு சொன்னா இந்த துவாவை அந்த ஊருக்குள்ள நுழையிலேயே ஓதிடும். இந்த துவாவை ஓதும் போது அந்த எந்த இடத்துல நான் இறங்குறனோ அதை ஹைராக்கி வைடா அல்லாஹ்ங்கறதா இந்த துவா. ஒரு வீடு கட்டணும், இல்ல ஒரு வீடை வாடகைக்கு எடுத்தோம், அந்த வீட்டுக்குள்ள நாம நுழையில இந்த துவாவை ஓதிடணும். நான் தங்க போற இடம், நான் இறங்க போற இடம், இது எனக்கு ஹைராக அமைய வேண்டும், பாதுகாப்பாக அமையணும். எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? பரக்கத்தான வாழ்வு வேணும்னு எல்லாம் நினைக்கிறோம். ஆனா நடைமுறையில, வழிமுறையில இது மாதிரியான சூழ்நிலைகளை நாம் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே மாதிரி பரக்கத்தான வாழ்வு, பரக்கத்துகள் அளவுக்கு பெருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கும் சில வழிமுறைகளை இஸ்லாம் கற்றுத்தருது. அன்பிற்குரியவர்களே, பரக்கத்தான வாழ்க்கை வேணும்னு சொன்னா தக்குவாங்கிற அமலை நாம கடைபிடிக்கணும். யாரிடத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுடைய ரிஸ்க் பெருகும். யாரிடத்திலே பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒரு விஷயத்தை துவங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதோ அது அவர்களுக்கு பரக்கத்தை பெற்றுத்தரும். சாப்பிடும் போது பிஸ்மில்லா, உட்காரும் போது பிஸ்மில்லா, தூங்கும் போது பிஸ்மில்லா, எழுந்திருக்கும் போது பிஸ்மில்லா, கடையை திறக்கும் போது பிஸ்மில்லா, அத்துணையிலும் பிஸ்மில்லா, அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கா இடம் பெற வேண்டும். இப்படி யாரு இதை செய்யறாங்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அது பரக்கத்தை பெற்றுத்தரும். பரக்கத்தை பெற்றுத்தரும் அல்ல, அது பன்மடங்காக பெருக்கி காட்டும். அன்பிற்குரியவர்களே, அதிகாலை நேரம் பரக்கத்திற்குரியது. நான் சுருக்கமா சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சுருக்கமாக சில தகவல்களை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அதிகாலை நேரத்துல பரக்கத்திற்கு இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு இன்னைக்கு நம்முடைய அதிகாலை எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது? அதிகாலையில நல்லா தூங்கிடுவோம், அப்புறமா எந்திரிச்சு வியாபாரம் நடக்கல, கொடுத்த வாடிக்கையாளர்கள் வாங்கினாங்க, பணத்தை தரமாட்டுறாங்க, இப்படி விதவிதமான கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள்.
அதிகாலையில பரக்கத்து இருக்குது. காலையில கடையை திறப்பவர்களுக்கு அருள் வளம் இருக்கிறது. காலையில இந்த உம்மத்திற்கு அருள் வளம் இருக்கிறது. அந்த காலை தூக்கத்துல கழிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த காலை வீணான நேரங்கள்ல கழிஞ்சுகிட்டு இருக்கு. இரவெல்லாம் விழித்திருப்போம், அதிகாலையில தூங்கிடுவோம். அதிகாலையில கோட்டை விட்டுருவோம். ஒரு ட்ரெயினை பிடிக்கணும், கவனமா இருந்த ட்ரெயினை பிடிச்சா போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். தூங்கிட்டோம்னு சொன்னா ட்ரெயினை பிடிக்க முடியாது, போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அப்ப வாழ்க்கையில அவருக்கு தோல்வியாயிரும். எனவே நம்முடைய வாழ்க்கை ஈருலகத்திலும் வெற்றி அடையணும்னு சொன்னா பரக்கத்தான வாழ்க்கை வேணும். இன்னைக்கு தீர்மானிக்கப்படுது, இந்த இரவுல உட்கார்ந்து அல்லாட்ட கேட்டு போயிருவோம் அப்படிங்கிறது அல்ல. தினமும் அதிகாலையில் பொருளாதாரத்தின் பெருக்கத்தினுடைய, பொருளாதார அபிவிருத்தியினுடைய சாவி இருக்கிறது. திறப்பதற்கு யார் தயார்? யாரு சுபுஹ் தொழுகிறீங்களோ அதிகாலையின் பரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள். யாரு ஃபஜ்ரை தவற விடாமல் இருக்கிறீர்களோ வாழ்க்கையிலே உங்களுடைய பரக்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஷைத்தான் உங்களை கட்டி பிடிச்சிருக்கிறான்னு அர்த்தம். நீங்க பரக்கத்தை கட்டி பிடிக்கணுமா இல்ல ஷைத்தான் உங்களை கட்டி பிடிக்கணுமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். அல்லாஹ் பரக்கத்தை பிடித்தவர்களாக ஆக்கி தருவானாக. அதிகாலையை பயன்படுத்திய சமூகமாக நம்மை ஆக்குவானாக. அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் ஓதுறதுல பரக்கத்து இருக்கு. குர்ஆன் ஓதுவதிலே பரக்கத்து இருக்கிறது. இன்னைக்கு குர்ஆன் ஓதுறதுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னா, ரமலானுடைய மாசத்துல குர்ஆனை எடுத்து ஓதுவோம். ரமலானுடைய மாசத்துல ஓதுவோம். அதற்கு அடுத்தபடியா யாராவது வீட்டுல மௌத்தா போயிட்டாங்கன்னா ஜுசு எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கும் கூட 15 ஜுசு ஓதியாச்சு, இன்னும் 15 ஓதுறதுக்கு ஆள் இல்ல. மதரசாவுக்கு போன் பண்ணுவாங்க, மதரசா பிள்ளைங்களை வச்சு ஓதிடுறீங்களா? ஆனா அவர் மதரசாவுக்கு பிள்ளைய அனுப்ப மாட்டார், அவருடைய பிள்ளை வீட்டுலதான் இருக்கும். ஆனா இறந்து போனதற்கு பின்பு குர்ஆன் ஓதுவதற்காக மதரசாவை அவர் நாடுவார். அவருடைய சதகாக்களை, தான தர்மங்களை எப்படியாவது பங்கிடுவதற்கு மதரசா பிள்ளைய தேடுவார். ஆனா இவரு பிள்ளைய என்ன செய்ய மாட்டாரு? மதரசாவிற்கு அனுப்ப மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக குர்ஆன் ஓதுவதில் பரக்கத்து இருக்கிறது. இப்ப குர்ஆன் என்கின்ற அற்புதம் நம்மிடத்திலே இருக்கிறது. பரக்கத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, பரக்கத்தை நமக்கு கட்டி இழுத்து வருவதற்கான அற்புத வாய்ப்பு அல் குர்ஆன். அந்த திலாவத், அந்த குர்ஆன் ஓதுதல் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது நம்மை நாமையே சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல கூட இந்த ஆண்டு முழுமையாக எல்லா மக்களுக்கும் குர்ஆனை ஓத கற்றுத்தர வேண்டும்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஆனாலும் யாருமே என்னையை பயன்படுத்தி கொள்ளலங்கிறது கவலையான தகவல் என்பதையும் இந்த நேரத்திலே நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் எப்படி கொடுத்தானோ ஜிப்ராயில் மூலமாக, அதே போல அழகிய தோணியிலே ஓத வேண்டும். குழந்தைகளுக்கு அப்படி ஓதி கொடுப்பதற்கு நமது மதரசா முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எத்துணை நபர்கள் பயன்பெறுகிறோம்? குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் சொல்லித்தர நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் பயன்படுத்தி கொண்டவர்கள் எத்துணை பேர்? சில பெண்கள் ஏனோ தானோ என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பரிபூரணமாக வர்றது இல்லை என்பது கவலையான தகவல். இன்னும் அதை தாண்டிய நிறைய பெண்கள் தங்களுடைய குர்ஆனை சரி செய்வதற்கான, தங்களுடைய குர்ஆனை அழகுபடுத்துவதற்கான எந்த முயற்சியுமே இல்லைங்கிறது வேதனையிலும் வேதனை. உங்களிடத்திலே வீட்டில் குர்ஆன் இருக்கிறது, அதை எத்துணை தரம் நாம் அதை எடுத்து பார்த்திருக்கிறோம். குர்ஆனை பார்க்கிறதுக்கே நன்மை. வெறுமனே எந்த அமலும் செய்ய வேணாம், சும்மா குர்ஆனை பார்த்துக்கிட்டே இருந்தோம், அதுக்கு நன்மை கிடைக்கும். சும்மா உட்கார்ந்தா நன்மை கிடைக்குது. குர்ஆனை பார்த்துக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருந்தா என்ன செய்யும்? நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில எத்தகைய அந்தஸ்தை பெற்று இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். தான தர்மங்கள் செய்வது பரக்கத்தை பெற்று தெளும்பலி, இரட்டிப்பாக்கி தரக்கூடிய சூழ்நிலை. கொடுத்துக்கிட்டே இருந்தா ஓட்டாண்டியா போயிருவாங்கிறதெல்லாம் அறியாதவர்களினுடைய வியக்கானாம். யாரிடத்திலே தாராளமாக வழங்கக்கூடிய நிலை இருக்கிறதோ, யார் அதிகம் சதகாக்களை தான தர்மங்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு ஆஃபியத்தை தர்றான், பலாய் முசீபத்துக்களை நீக்கி வைக்கிறான், திடீர் மரணத்துல இருந்து நிவாரணத்தை தர்றான், திடீர் முசீபத்துக்கள் எல்லாம் காணாமல் போய்விடுகிறது. நம்மளுடைய ஆயுள அல்லாஹ் அப்படியே தூக்கி எறிஞ்சிடறார் ரொம்ப தூரமா. நாளைக்கு மௌத்தா போயிடுவாரு, அடுத்த வருஷம் மௌத்தா போயிடுவாருங்கிறவங்களுக்கு சதக்காக்கள் செய்திருப்பார்களே, ஆனால் அஸ்ஸதகத்துல் பலாவல் கலா, கலா கதிரையே அது மாற்றி அமைக்கிறது. இந்த வருஷம் கரெக்டா அடுத்த ஷாபானுக்குள்ளே ஒரு வஃபாத்தாயிருவாருங்கிறது தக்தீராக இருக்கலாம். நாம் செய்த தர்மங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அது மிகப்பெரிய தூரத்துல தூக்கி போட்டு. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு கூட ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை, ஒரு விஷயத்திற்காக முன்னெடுத்தோம். ஆனா நேற்றைய தினம் அது நடக்காதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நேற்றைய தினம் நடக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை.
ரொம்ப பெரிய முயற்சி 3-4 மாசமா, ஆனா நடக்காம போக போகுதுன்னு கவலையாயிடுச்சு. இருந்தாலும் தக்தீரை பொருந்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கலாக்கதிரை பொருந்திக்கிட்டு காலையில சில சதக்காக்களை செஞ்சோம். அடுத்த நிமிஷம் நடக்காதுன்னு இருந்த விஷயம் இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சுன்னு மனசுல தோன்றிக்கிட்டு இருந்தது அப்படியே அல்லாஹ் நேர் மாற்றமாக மாத்தி கொடுத்து. தான தர்மங்கள் செய்யறது இருக்குதே, அது நமக்கான தூரமாக கூடிய தேவைகளை நெருக்கமாக்கிறது, பக்கத்துல இருக்கிற ஆயில ரொம்ப நீட்டி தந்துருது. எனவே தான தர்மங்கள் செய்வது பரக்கத்தான வாழ்விற்கான வழி என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, கனாஅத் என்று சொல்லக்கூடிய போதும் என்ற தன்மை இருக்கிறதே, அதுவும் பரக்கத்தான வழி. போதும்னு நிப்பாட்டிக்கிட்டா அது எப்படி பரக்கத்தா இருக்கு? அப்படித்தானே நாம யோசிக்கிறோம். போதும் அப்படின்னு நிப்பாட்டிட்டா அது எப்படி பரக்கத்து? மனசுல திருப்தி கொள்றோம். ஆஹா இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்பதை தாண்டி இது போதும்னு நினைக்கல, அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறா இதோட முடிச்சுக்குவோன்னு நினைக்கல, அல்லாஹ் மென்மேலும் நமக்கு இரட்டிப்பாக தருவார். நம்மளுடைய அந்த போதும் என்ற மனம் இருக்கிறது, மனதிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. எந்த பொருள் நம்ம இடத்தில் இருக்கிறதோ அதனுடைய சுபிச்சத்தை ருசியை அல்லாஹ் உணர வைப்பான். எனவே போதும் என்ற அந்த தன்மை இருக்கிறது, அது பரக்கத்தான வாழ்விற்கான வழிகாட்டி என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக் கொள்வது பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதா இருக்கு. சலாம் சொல்வதின் காரணமாக அது பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு இந்த சலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நாம கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். சிலருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க தலையாட்டிட்டு போயிடுறாங்க. சிலர் அப்படியே சர்ன்னு மௌனமா போயிடுவாங்க. இதனாலேயே பல நேரங்கள்ல நாம நம்ம வாட்டுக்கு போயிடுறோம். ஒவ்வொரு இஸ்லாமியரை கடக்கும் போதும் மனசு வேதனைப்படுது, ரொம்ப துக்கப்படுது. ஏன்னா சலாத்துல அன்புக்கான வழி இருக்கிறது, பரக்கத்திற்கான நெருக்கம் இருக்கிறது, சுபிச்சத்திற்கான சூழ்நிலை இருக்கிறது. அந்த சலாம் ரொம்ப தூரமா போச்சு. அன்பிற்குரியவர்களே, ஒருத்தருக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவைக்கான அற்புத துஆ சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நான் இவரை பார்த்து சொல்றேன், இவருக்கு ஒரு மிகப்பெரிய கடன் தீரணும், மனசுல கவலையா இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு சலாமத்தை தரட்டும். அவருக்கு என்ன சலாமத்து தேவை? கடன்ல இருந்து நிவாரணம். இவருக்கு என்ன சலாமத்து தேவை? பல்வழியிலிருந்து நிவாரணம். அல்லாஹ் அதை உங்களுக்கு தரட்டும். தன் பிள்ளைக்கு அழகிய பிரசவம் நடக்க வேண்டும்ங்கிறது கவலை. இப்ப அல்லாஹ் சாலிஹான சுகப்பிரசவத்தை தரட்டும் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். இப்ப நமக்கு என்ன தேவையில இருக்கிறோமோ அந்த தேவையை நீக்கி வைப்பதற்கான அற்புதமான ஒரு துஆவாக, ஒரு வழிமுறையாக, பரக்கத்தை பெற்று தரக்கூடிய சூழ்நிலையாக சலாம் இருக்கிறது. அஃப்சுஸ் சலாம, உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள், உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சலாம் நம் பரக்கத்தை பெற்று தருவதற்கான ஒரு அற்புத வழி. இறுதியாக இஸ்திக்ஃபார் செய்வது இருக்கிறதே, நமக்கு பரக்கத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்குது. فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا. فَقُلْتُ اسْتَغْفِرُوا, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவன் உங்களை மன்னிப்பான். إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا. வானத்திலிருந்து அல்லாஹ் தொடர் மழையை கொடுத்துருவான். வானத்தில இருந்து வர்ற மழை அது தொடர்ந்து சுபிச்சத்தை தர்ற மழையா இருக்கும். وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ, உங்களுடைய பொருளாதாரத்தை அது அதிகப்படுத்தும், உங்களுடைய குழந்தை செல்வங்களை அது அதிகப்படுத்தும். இன்னைக்கு நல்ல மழை வந்தா சுபிச்சம் செழுமையாகும், விவசாயம் பெருகும், விவசாயிகள் வந்து போனா ஊருக்குள்ள செழிப்பு உண்டாகும், வியாபாரம் நடக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. நல்ல குழந்தை செல்வங்கள் நமக்கு கிடைச்சா நமக்கான ஒரு நிம்மதி, நமக்கு பின்னாலும் நம் வாரிசு நம் பேர் சொல்லும் பிள்ளைகளாக இருக்கும். நம்மோட நம் தலைமுறை முடிஞ்சிடக்கூடாது. ஆக இப்ப இஸ்திக்ஃபார் செய்யறது இருக்குதே, இந்த அத்துணையையும் நமக்கு கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே பரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வழிகளை பின்பற்றும் போது உண்மையிலேயே நாம் ஒரு சுபிச்சமான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களா ஆயிடுவோம். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக இந்த பரக்கத்தை நாம் வேண்டுகின்ற இந்த நேரத்துல இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரணமா ஆகிக்கிட்டு இருக்குது. குமர்களை வைத்திருப்பவர்களுக்கு எப்படி நம்ம குமர கரசேத்த போறோம்? ஏன் தஹபுன் தங்கத்தோட விலை அது 8 தூரத்துக்கு போய்கிட்டு இருக்கு. பல ஏணி வச்சாலும் என்ன செய்ய முடியாது, தங்கத்தை வாங்க முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல இந்த சிந்தனையையும் உங்களுக்கு கொடுப்பது, குறிப்பாக பெண்கள் கூடி இருக்கின்ற இந்த நேரத்துல இந்த தகவல் சிறப்பாக இருக்கும்னு என்னுடைய மனசுல படுது. அன்பிற்குரியவர்களே, زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுவார்.
மக்களுக்கு அழகாக்கப்பட்டு இருக்கிறது, பெண்களுக்கு அழகாக தெரிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு தங்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும். அன்பிற்குரியவர்களே, தங்கமும் வெள்ளியும் இருக்கிறதே நம்மளை நடுநடுங்க வைத்துக்கிட்டு இருக்கு. சமீப காலங்களாக தங்கத்தினுடைய விலை அது ஜொர்ருன்னு ஏறிடுச்சு. காய்ச்ச வந்த உடனே திடீர்னு பார்த்தா குதுகுதுன்னு போற மாதிரி அது எங்கேயோ போய் பல மக்களுக்கு காய்ச்சலை உண்டாக்கி விட்டது. பல நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் எல்லாம் வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. ஏன் இப்படி இந்த தங்கம் போய்கிட்டு இருக்குது? இப்ப தங்கத்தை வாங்குறதா வேண்டாமா, என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அன்பிற்குரியவர்களே, நடுத்தர குடும்பம் எல்லாம் ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. இந்த அல்லாஹ் இந்த பராத்துடைய பரக்கத்தை கொண்டு அடுத்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இது மாதிரியான விலை ஏற்றங்களில் இருந்து நம்மை பாதுகாத்து, விலையே ஏறனாலும் நாம அல்லாஹுவை முழுமையா நம்பும் போது அல்லாஹ் அதை விட சிறப்பா தந்துருவான். 2 லட்சத்துக்கு போனாலும் வாங்குவதற்கான சக்தியை கொடுக்கிறவன் யாரு? அல்லாஹ். தங்கத்தை விட உயர்ந்தவன் அல்லாஹ்வா இருக்கிறான். ஆக நம்ம ஒரு சிந்தனையை நல்ல ஆழ பதிய வைக்கணும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் தான் தங்க விலை உயர்ந்ததற்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி சர்வன் ஏறின தங்கம் இப்ப கொஞ்சம் இறங்கி இருக்கு. அமெரிக்காவினுடைய அந்த ராணுவ கப்பல் அர்மரா அப்படிங்கிறது ஈரானை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. ஈரானை நோக்கி போகையில தேவைப்பட்டால் ஈரானை நாங்க அழிப்பதற்கு கூட தயாரா இருக்கிறோம், விரைவிலேயே அதிலிருந்து அணுகுண்டுகள் ஈரானை தாக்கும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. தங்கத்தினுடைய விலை விற்று என்று ஏறியது என்பதாக வரலாற்றுல அந்த பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் அனைத்திற்கும், எல்லா பொருளாதாரமும் என்னுடைய கையில் இருக்கிறது என்பதற்காக ட்ரம்ப் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறார். அநீதியான ஆட்சியாளர் இருந்தால், தற்குறியானவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தால், விவரம் இல்லாத மனிதர்கள் ஆட்சியாளராக இருந்தால் சிறு மக்கள், குறு மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்கு இது ஒன்றே சாட்சி. அன்பிற்குரியவர்களே, தங்கத்தினுடைய விலை மிகப்பெரிய அளவில் அது போய்கிட்டு இருக்குது. எனவே இந்த அராஜக ஆட்சியாளர்கள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த நெருக்கடியான சூழ்நிலையில நாம என்ன செய்யறது? யாரு அல்லாஹ்வை நம்புறாங்களோ அவங்களுக்கு அவன் போதுமானவன். தங்கத்தை நம்பனா உங்களுக்கு அதுல எந்த ஒரு திருப்தியும் ஏற்படாது. தங்கத்தை நம்பிடக்கூடாது. தங்கம் எவ்வளவு போனாலும் நமக்கு தங்கணும்னா அது தங்கம், நமக்கு தங்க தேவையில்லைன்னா அது ஓடிடும். அப்ப நாம நம்ப வேண்டியது யார? உமையத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹுவை நாம் நம்பும் போது, அல்லாஹுவின் மீது தவக்குல் வைக்கும் போது அவன் அதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, சமீபத்துல மறைந்த துல்ஃபிகார் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. நாங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நாடணும். இப்ப ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைச்சோம். டாக்டர்கள், முக்கியமான மனிதர்கள் எல்லாம் அப்ப அதற்கு தயாரானாங்க. இப்ப ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற முக்கியமானவங்க அதற்கான தயாரிப்புகள்ல ஈடுபட்டாங்க. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி இருந்தே அதற்கு தேவையானதெல்லாம் ரொம்ப கவனிப்போட, முன்னெடுப்போட சரியான பொருட்களை தேர்ந்தெடுத்து நாங்க போய் தங்கணும், அங்க இருக்கிறதுக்கான தேவைகள் இருக்குது, நீண்ட நாட்கள் அங்க போயிட்டு வரணும், இப்ப அதற்கு தேவை இருக்குது. அதனால என்னென்ன தேவையோ அதையெல்லாம் முன்னேற்பாடாக தயார் செஞ்சாங்க. எங்கள்கிட்ட இன்னொரு மனிதரும், ஒரு ஏழையான ஒரு மனுஷர், ஒரு சாதா சீதாவான ஒரு மனிதரும் ஹஜ்ஜுக்கு தயாரானாரு. அவர்கிட்ட எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. அவர் பாட்டுக்கு அசால்ட்டா இருந்தார். அவர் பாட்டுக்கு ரொம்ப அமைதியா பொறுமையா இருந்தாரு. எந்த ஒரு முன்னெடுப்பையும் செய்யல. அவருடைய சூழ்நிலையை பார்த்து இவரை நாங்க தவக்குலி அப்படின்னு அழைச்சோம். அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வச்சவரு தவக்குலின்னு அவரை நாங்க என்ன செஞ்சோம்? அவரை நாங்க கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். காலங்கள் போச்சு, நேரம் வந்துச்சு, விமானம் ஏற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நாங்கள் எல்லாம் முன்னாடியே போய் எல்லா வேலைகளையும் அங்க இமிகிரேஷன்ல இருந்து எல்லாத்தையும் நாங்க முடிச்சுட்டு பிளேட்ல ஏறி உட்கார்ந்துட்டோம். 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. இவர் அதற்கு பின்பு வேகமா வந்தார். வந்து அதிகாரிகிட்ட இவருடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. உங்களுடைய டைம் முடிஞ்சு போச்சு, உங்களை என்ன அனுப்ப முடியாதுன்னு அவர் சொல்லிடுறாரு. இப்ப இவரு சொன்னாரு, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது, எனவே எனக்கான ஏற்பாடு செய்யணும்னு அவரு சொல்ல, அந்த மனிதர் சொன்னாரு, நான் போய் அதிகாரிகிட்ட கேட்டு வரேன், மேல் அதிகாரிகிட்ட கேட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அவரு போய் மேல் அதிகாரிகிட்ட கேட்டாரு. 5 நிமிஷம் இருக்குன்னு சொன்னா டைம் இருக்குல்ல, அப்ப அவரையும் நீங்க விமானத்துல அனுப்புங்கன்னு அவர் சொன்னார். ஆனா இந்த அதிகாரி சொன்னாரு, கீழ்மட்ட அதிகாரி, அவர் அனுப்ப முடியாதுங்க, ஏன்னா இவர் வரலங்கிறதுனால அந்த எக்கனாமிக்கினுடைய இடத்துல இன்னொருத்தருக்கு அந்த சீட்டை நாங்க கொடுத்துட்டோம்.
அதனால பிளேட்ல இவரை ஏத்துறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம். அப்ப அந்த மேலதிகாரி சொன்னாரு, எக்கனாமிக்ல அவருக்கு இடம் இல்லைன்னா பரவாயில்ல, விஐபி இடத்துல இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இடம் இருக்குதுல, அந்த சீட்டை இவருக்கு ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டார். அந்த சீட் இவருக்கு ஒதுக்கப்பட்டது. முதலாவது மனிதராக பிளேட்ல போய் உட்கார்ந்து இருந்தார். பிளேட் இறங்கின உடனே எல்லாரும் பின்னாடி இருந்தாங்க, இவர் முன்னாடி இருந்தாரு. பிளேட் நின்ற உடனே முதல் ஆளா வெளியே வந்துட்டார். முதலா இவருடைய எல்லா தகவல்களையும் பதிவு செஞ்சு விமான நிலையத்தை விட்டு முதல்ல வந்துட்டாரு. பின்னாடி வந்த அந்த டாக்டர்கள், முக்கியமான விஐபிகள்லாம் இவரை பார்த்து புலம்பனாங்க, நமக்கு பின்னாடி வந்தாரு ஆனா ஆளுக்கு முதல் இவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்ப அல்லாஹுவை நம்பும் போது நம்ம காரியத்தையும் அல்லாஹ் இப்படித்தான் லேசாக்கும், நமது காரியத்தையும் அல்லாஹ் இப்படித்தான் உதவி செய்வான். அன்பிற்குரியவர்களே, இது மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைகள்ல முதல் நம்பிக்கை அல்லாஹுவை நம்பணும். தக்காளி விட விருதுன்னு ஏறுது, கவலைப்பட வேண்டியது இல்ல. 5 ரூபாய்க்கு வித்தாலும் வாங்க வைக்கிறவன் அல்லாஹ், 100 ரூபாய்க்கு வித்தாலும் வாங்க வைக்கிறவன் அல்லாஹ். அதற்கான ரிஸ்கையும் பொருளாதாரத்தையும் தருகின்றவன் அல்லாஹ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. இன்று இருக்கக்கூடிய இந்த மத்திய கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி சிலிண்டரினுடைய விலை 350 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு 850 ரூபாய் விக்குது. வாங்கறதுக்கான தகுதியை அல்லாஹ் கொடுத்திருக்கான்ல. இதே மாதிரி தான் எவ்வளவு பொருளாதார உயர்வு அடைஞ்சாலும் அதற்கான சக்தியை தர்றவன் அல்லாஹ்வா இருக்கிறான்னு அல்லாஹுவின் மீது தான் பொறுப்பு சாட்ட வேண்டும். அடுத்து இரண்டாவதாக, இது மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைகள்ல சபுரை கடைபிடிக்கணும். சபுரை கடைபிடிக்கணும், பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமையை கடைபிடிக்கும் போது அல்லாஹ் அதிலிருந்து நீ மீளுவதற்கான வழியை நமக்கு அற்புதமா தந்துடுவோம். இப்படி ஆயிருச்சே அப்படின்னு புலம்பி தவிச்சு ஒரு சின்ன பின்னப்பற்றக்கூடாது. நாமும் கவலையாகி நம்மை சுற்றி இருப்பவர்களையும் கவலையாக்கி பெரிய சிரமத்தை ஏற்படுத்திடக்கூடாது. பொறுமையா இருக்கணும், புலம்ப கூடாது. கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அதுல இருந்து வெளியேறுவதற்கான வழிகளை அல்லாஹ் அற்புதமா நமக்கு திறந்து விட்டுருவான். அன்பிற்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலம் கடுமையான பஞ்சம் வரப்போகுதுன்னு கனவு காங்குறாங்க. அப்ப சொன்னாங்க, இன்று 7 வருஷம் நல்ல விளைச்சல் வரும். கால தஸ்ரஊன சபஅ சினீன தஅபா என்று அல்லாஹ் குர்ஆனிலே அந்த விஷயங்களை சொல்லி காட்டுவான். 7 வருஷம் நல்ல விளைச்சல் வரும். தேவைக்கு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை பாதுகாத்து வையுங்க, அடுத்த 7 வருஷத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அப்ப அந்த வறுமையில இருந்து நாம பாதுகாப்பு பெறலாம்னு சொன்னாங்க. இது மாதிரியாக நாம ஒரு விஷயத்துல இருந்து பாதுகாக்கணும்னு சொன்னா, அதிலிருந்து நிவாரணம் வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாக இருந்து தேவையில்லாத ஆடம்பரமான விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். வீண் விரயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கும் போது உண்மையிலேயே நமக்கு அது பரக்கத்தாக அமைஞ்சிடும். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அஸ்ஸப்ரு அலல் பலா, ஒரு முசீபத்துக்கள்ல பொறுமையை மேற்கொள்வது, வழிகள்ல புலம்பாமல் இருக்கிறதே, அப்படி புலம்பாம இருந்தா மோசமான வழிகள்ல இருந்து நம்மள அல்லாஹ் பாதுகாத்துருவான்னு சொல்லுவாங்க. யார்த்தையாவது புலம்பனா அல்லாஹ் அந்த வழியை மேலும் கஷ்டப்படுத்திடுவான். புலம்பாம இருந்துட்டோம் அல்லாஹ் அந்த வழியை அப்படியே அடைச்சிருவான். அன்பிற்குரியவர்களே, எனவே நம்மளுடைய சிரமங்கள்ல அல்லாட்ட மட்டும் ஒப்படைச்சிட்டு மனிதர்கள்ட்ட ஒப்படைச்சிடக்கூடாது. அதே மாதிரி அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தங்கத்தை பற்றி தங்கம்ங்கிற வார்த்தையை 7 இடத்துல சொல்றான். 7 இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நாம பாக்குறோம், யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர மௌதஹா, சுவனவாசிகளுக்கு தங்க காப்புகள் அணியப்படும் அப்படின்னு குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு பகுதியில தங்கத்திலான முலாம் பூசப்பட்டிருக்கு. அதே மாதிரி காபாவினுடைய திரை சீலைகள்ல தங்க இலைகள் ஓட்டப்பட்டிருக்கு, தங்க இலைகள் இருக்குது. அதே மாதிரி தங்கத்தை சேமிக்கிறது இருக்கிறதே, அது நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله, தங்கத்தையும் வெள்ளியையும் யார் சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நரகத்தை சுவைப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். எனவே தங்கம் என்பது அதை சேமித்து நாமே வச்சுக்கிறதுக்கு இல்ல என்பதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நிறைய தங்கங்களை பல நாடுகள் வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்குது. இந்தியா கூட 800 சில்லற டன் தங்கத்தை வாங்கி வச்சிருக்கிறோம். இந்தியா கடனுக்கு மேல கடன்ல இருக்குது. ஒவ்வொரு தலையின் மீதும் இவ்வளவு கடன் இருக்குன்னு பேசுறோம். ஒரு புறத்துல பல டன் கோடிக்கணக்கான தங்கங்களை வாங்கி குமிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா அது பல தங்கங்களை வாங்கி குமிச்சு வச்சிருக்குது. அதனாலதான் இந்த விலை ஏற்றம் என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தங்கம் எவ்வளவு விலை ஏறினாலும் நாம எடுக்க வேண்டிய முயற்சி என்னன்னு சொன்னா, இதுல கொஞ்சம் நாம் பொறுமையாக இருக்கணும். அதே நேரத்துல
தங்கத்தை எதற்கு பயன்படுத்தணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சாதாரணமா தங்கம் வெள்ளி ஆண்கள்லாம் என்ன செய்யறாங்க, கையில ஒரு செயின், கையில ஒரு காப்பு, வேகமா கையை தூக்குறாரு ஒரு புதுமாப்பல்ல. அன்பிற்குரியவர்களே, தங்கத்துல செயின் போடுறது, கழுத்துல செயின் போடுறது, காப்பு அணிகிறது, இதெல்லாம் இஸ்லாத்திற்கு மாற்றமானது. காப்பு யார் அணியுவாங்க? இன்னைக்கு முஸ்லீம் பிள்ளைங்க சாதாரணமா வெள்ளி காப்பு அணிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஒரு தகவல் ஒண்ணு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. நானோ விதவையா இருக்கிறேன், எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான், என் சம்பந்தி அம்மா என் பேரனுக்கு தங்கம் கொடுன்னு கேக்குதுங்க அஜரத்து. நாசமா போச்சு அந்த அம்மா. குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, குழந்தைக்கு சுபிச்ச வேணும்னு நினைப்பாங்க. சுபிச்ச வேணும்னா ஹலாலை பேணணும். குழந்தைக்கு தங்கம் அணிவிப்பதும் ஹராம் தான் வல்லுநர்கள் எழுதுறாங்க. இப்ப குழந்தைக்கு பிறந்த தங்கம் போடுற, பிறந்த குழந்தைக்கு பிறந்த நாள் தங்கம் போடுறது இல்லையா, பிறந்த வீட்டு தங்கம் போடுறது இல்லையா என்று சொல்லி ஆண் குழந்தைக்கு தங்க செயின் போடுறாங்க. ஆண் குழந்தைக்கு தங்க செயின் போடுறதுக்கு அனுமதி இல்லை. ஆண் குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுறதுக்கு அனுமதி இல்லை. ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் 4 கிராமை விட கம்மியா இருக்கிற மாதிரி ஆண்கள் அணிந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. இதை தாண்டி கையில, கழுத்துல, இடுப்புல எல்லாம் வெள்ளிகளை அணிந்து கொள்வதற்கு ஆண்களுக்கு அனுமதியே இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இது மாதிரியான மோகங்கள் குறைக்கப்பட வேண்டும். வெள்ளி தங்கங்கள் வாங்குவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு பொருளாதாரத்தினுடைய சூழ்நிலையில தங்கம் உருன்னு ஏறிக்குது, பொண்ணை பார்க்கின்றோம். எனவே தங்க வேணும்னு கேட்கிறதே கூட, பொண்ணு வேணும் என்பதை கேட்கிறோம். பெண்ணையே பொண்ணுன்னு அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க. எனவே இன்னைக்கு பெண் கிடைப்பதே பொன் கிடைப்பதை போல இன்னைக்கு நிறைய பேரு பெண் கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அமைய மாட்டது. நிறைய மாப்பிள்ளைகளுடைய லிஸ்ட் கையில இருக்கு. பொண்ணு வேணும், பொண்ணு வேணும், பொண்ணு வேணும். நிஸ்வான் நடத்துறதும் போதும், நிஸ்வானுக்கு பிள்ளைங்க வருதோ இல்லையோ, ஹசரத் உங்கள்கிட்ட பொண்ணு இருக்குதா, எனக்கு ஓதன புள்ளதான் வேணும். உங்கள்கிட்ட பொண்ணு இருக்குதா, எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டு பிள்ளைங்களை மதரசாவுக்கு அனுப்புறது இல்லை. ஆனா அவங்க வீட்டுக்கு வர்ற மருமகன் ஓதி இருக்கணும். கிறுக்குத்தனமால இருக்குது, கேனத்தனமால இருக்குது. இந்த அளவுக்கு தான் நம்ம தீனுடைய விஷயங்கள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே பெண்களும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தங்கத்தை பெருசா யோசிக்க கூடாது. நீங்களே தங்கம் தான். ஒரு தங்கம் இன்னொரு தங்கத்தினுடைய வாழ்க்கையை இழப்பதற்கு காரணமாக இருந்தா இந்த துர்சகுணத்தை, இந்த கேடுகட்ட நிலையை என்னவென்று சொல்வது? அன்பிற்குரியவர்களே, சில இடங்கள்ல தங்கத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்குது. உருபஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு போர்ல அவர்களுடைய மூக்கு அறுபட்டு விட்டது. மூக்கு அறுபட்டதின் காரணமாக வெள்ளியில மூக்கு செஞ்சு போட்டிருந்தாங்க. அந்த வெள்ளி அவருடைய உடம்புக்கு சேராதனால அதுல சீல் வச்சு ரொம்ப துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தங்கத்துல மூக்கு செஞ்சு போடுங்கன்னு சொல்லி. எனவே தங்கப்பல் அணிவது எல்லாம் ஆகுமாக்கப்பட்டதாக இருக்கிறதாக வரலாற்றுல நாம பார்க்கிறோம். அதே நேரத்துல கையில, காலத்துல அழகுக்காக ஆபரணங்களாக அணிவது எந்த இடத்திலும் ஆண்களுக்கு அது ஜாயிஸ் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆடம்பரத்தினுடைய வெளிப்பாடாக பாத்ரூம்ல கூட தங்கத்தை போடுறாங்க, அதை பெருமையா வெளியிடுறாங்க. கையில தங்க வாட்ச் கட்டுறாங்க. அதே மாதிரி செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக, எங்களிடத்திலே செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக, ஆடம்பரத்தை வெளிக்காட்டுவதற்காக இது மாதிரியான விஷயங்களை என்ன செய்யறாங்க, மக்கள் விரும்பக்கூடியவரா இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்கள் பட்டு ஆடைய ரொம்ப சாதாரணமா அணியறாங்க. திருமணம் இது மாதிரியான நிகழ்வுகள்ல பட்டு அணிவதை ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. அது ஹராம். பட்டு அணிவது ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஹராம். தங்கம் அணிவது ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அணிஞ்சிட்டு ஒருத்தர் திருமண வாழ்க்கையை துவங்கினா அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது. நான் ஃபத்வா செய்யறேன்னு நினைக்காதீங்க, உள்ள நிலைமையை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் துவா செய்வோம். மனதார அல்லாஹும்ம பாரிக் லனா அப்படின்னு சொல்லி இந்த மணமக்களுக்கு பரக்கத் செய்ய, இவர்களை இணைச்சு வையன்னு துவா செய்வோம். ஆனா நாங்க செய்யற துவா எங்க தலைக்கு மேலேயே போகாது. ஏன்னா அங்க மாப்பிளை தங்க அணிஞ்சிருந்தாருன்னா, மாப்பிளை பட்டு அணிஞ்சிருந்தாருன்னா. அன்பிற்குரியவர்களே, பரக்கத்தான வாழ்க்கைக்கு இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இறுதியாக மக்களுக்கு இந்த விஷயத்துல நாம் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், சமூகத்திற்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். பொது சபைகள்ல, பொது மஜ்லிஸுகள்ல தங்கம் அணிந்து செல்வதை பெண்கள் தவிர்க்க வேண்டும். தங்கத்தினுடைய ஈர்ப்பை குறைக்க வேண்டும். இது ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு பொருள் விலை ஏறிக்கிட்டே போகுதுன்னா வாங்கக்கூடியதை குறைச்சிட்டோம்னு சொன்னா அது சர்ரு நீர். யாருமே வாங்கல, என்ன ஆகும்? யாருமே வாங்கலன்னு சொன்னா அந்த பொருள் மதிப்பிழந்து விடும்.
அப்ப விலை ஏறாது, எல்லாம் வாங்கி குவிக்கிறாங்க. நகைக்கடை பக்கம் போனோம்னா காய்கறி கடையில மாதிரி கூட்டம் இருக்கு. காய்கறி கடையில கூட அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, நகைக்கடையில அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு குண்டுமணியை வாங்குறதுக்கு கூட மக்கள் போயிடுறாங்க, எவ்வளவு விலை ஏறினாலும் பரவாயில்ல. நல்ல நகையா ஆபரணமா இருக்குது, அதை மாத்தணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா செய்கூலியின் சேதாரத்தையும் கொடுத்து கணவனுடைய வாழ்க்கையும் அங்க சேதாரமாக்கிறார், தந்தையினுடைய வாழ்க்கையும் அங்க ஆதாரம் இல்லாமல் ஆக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நல்ல நகையா இருக்குது, அதுல எந்த ஒரு சேதாரமும் இல்லைன்னு சொன்னா, எந்த ஒரு இடையூறும், அது நல்லா இருக்குன்னு சொன்னா அதை அப்படியே வச்சுக்கிறோம், அதை மாத்தணுங்கிற சிந்தனைக்கே போகக்கூடாது. இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கும் போது நகை ஏற்றத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அன்பிற்குரியவர்களே, இப்ப இந்த நேரத்துல பொதுவான ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, நான் பொது இடங்களுக்கு அணிந்து செல்வதை தவிர்க்க வேண்டும், பொது இடங்களிலே இதை பற்றி பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதே, மக்களுடைய இன்று இருக்கக்கூடிய தங்கத்தின் மீதுண்டான அந்த கவலையை நீக்கி வைக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ஷஅபானினுடைய மாதத்திலே அவனுடைய பரக்கத்துக்களை பெற்றுக் கொண்டவர்களாக ஆக்கி வைப்பானாக. அவனுடைய அருள் வளங்களை நிரப்பமாக நம்மின் மீது பொழிந்தருள்வானாக. நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்தும் அல்லாஹ் நிவாரணத்தை தருவானாக. ஆபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு பரிபூரணமாக தருவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அவனை நின்று வணங்கக்கூடிய, நெற்றியை பூமியில் வைத்து சஜ்தா செய்யக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம் அனைவருக்குமே, குறிப்பாக நமது மஹல்லாவாசிகள் அனைவருக்குமே ஹஜ்ஜு உம்ராவினுடைய பாக்கியத்தை குடும்பத்தோடு செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. சொந்த இல்லம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் சொந்த இல்லத்தை தருவானாக. மனதிற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவானாக. நமக்கு மத்தியிலே அன்பு, பண்பு, பாசம், நேசத்தை பரிசளிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.